Hi friends, welcome to Ramesh Vlog. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்னோட டே இன் மை லைஃப் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஸ்கூல் ஹாலிடே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே சிங்கப்பூரில் அகாடமிக் இயர் எண்ட் ஆகிறது நவம்பரில் தான் எண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இயர் ஜனவரியில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம ஊர் மாதிரி இருக்காது. நம்ம ஊர் ஜூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரலில் முடிப்பாங்க. இங்கே ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நவம்பர் இல்லைன்னா டிசம்பர் அந்த எக்ஸாமை பொறுத்து மாறும். ஸோ இப்போ இயர் முடிஞ்சிச்சு, ஹாலிடே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நாளையிலேருந்து ஹாலிடே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இன்றைக்கி கடைசியாக ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த ஒர்க் ஷீட்ஸ்லாம் வாங்கிட்டு வரணும். இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு, ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு, பெசரட்டு சொல்லலாம். இல்லைன்னா க்ரீன் மூங் தால் தோசை, பச்சைப்பயிறு தோசை இந்த தான் நான் செய்ய போகிறேன். இந்த மூங் தால் நான் நைட்டே சோக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அப்படி ஊற வைக்கும்போது உங்களுக்கு காலையில் செய்யும்போது ரொம்பவே ஈஸியாக கிரைண்ட் ஆகிக்கும். டேஸ்ட்டு ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அந்த ஊற வச்ச தண்ணியவே சேர்த்து அரைச்சிக்கோங்க. அந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் ஆக்காதீங்க. ஸோ ஏன்னா அதில் நல்ல ஒரு நியூட்ரிஷன்ஸ் உங்களுக்கு அந்த தாலோட நியூட்ரிஷன்ஸ் நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும். இதில் 2 துண்டு சின்ன இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 தான் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் கோரியண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நார்மலாக சேர்க்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் இதை சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வெறும் தோசையவே கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு பிடிக்கலாட்டி இதை நீங்கள் சேர்க்க வேண்டாம், ஆனால் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அந்த தால்லாம் நல்லா அரைச்சிடணும். அந்த அளவுக்கு இங்கே பாருங்கள், நல்ல சாஃப்டான பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தோசை ரொம்பவே கிறிஸ்பியாக கிடைக்கும். இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அந்த மிக்ஸி ஜார் அலசின அந்த தண்ணியவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக தோசை பேட்டர் எந்த அளவு பக்குவத்தில் இருக்குமோ அதே அளவு நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. எந்த அரிசி மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் பச்சைப்பயிறு கூடயே ஒரு கொஞ்சோண்டு அரிசியும் சேர்த்து ஊற வச்சு அரைச்சிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ரைஸ் ஃப்ளோரையும் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். இதுக்கு சூப்பரான சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா இஞ்சி சட்னி. அதை தான் ரெடி பண்ண போகிறேன். ஏன்னா பெசரட்டுக்கும் இஞ்சி சட்னிக்கும் அவ்வளோ காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அதே போல் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா செவக்க வறுக்கலாம். இந்த அளவு நல்லா வறுத்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப வரமிளகாவை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 வரமிளகா சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது கூடவே நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு இன்ச் இஞ்சி, ஒரு நல்ல ஒரு பெரிய பீஸ் இஞ்சி உங்களுக்கு நல்ல இஞ்சி ஃப்ளேவர் நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கூட நிறையா சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் இஞ்சியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி நல்லா இந்த எண்ணெயில் நல்லா வறுக்கணும். ஸோ இஞ்சி நல்லா அந்த எண்ணெயில் பொரியட்டும். இப்போ நம்ம புளி சேர்த்துக்கலாம். புளி ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன். நீங்கள் தக்காளி கூட சேர்த்து செய்யலாம். ஏன்னா புளி உங்கள் சுவைக்கு ஏற்ப புளியை அதிகப்படுத்திக்கோங்க. இது நல்லா வறுத்த பிறகு நம்ம கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தக்காளி சட்னி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா தோசையை சுட்டுக்கலாம். நல்லா தவா சூடான பிறகு நம்ம இந்த மாவு எடுத்து நல்லா நீங்கள் தேய்ச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு சூப்பரான கிறிஸ்பியான தோசை கிடைக்கும். இதுக்கு மேலே நீங்கள் வெங்காயமோ இல்லைனா கேரட்டோ அதை உங்கள் இஷ்டம், உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த வெங்காயமோ கேரட்டோ சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இதை நீங்கள் பட்டர் சேர்த்து கூட செய்யலாம். இல்லைனா நெய் சேர்த்து கூட நீங்கள் சுட்டெடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கிறிஸ்பியான ஒரு பச்சைப்பயிறு தோசை, ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதே நீங்கள் கிட்ஸுக்காக ஊற்றும் போது இல்லைனா உங்கள் குழந்தைங்களுக்காக செய்யும்போது நீங்கள் பட்டர் இல்லைனா கீ நிறைய சேர்த்து செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் என்னோடய குழந்தை 1.5 வயசாகுது. அந்த குழந்தைக்கும் நான் இதே தோசை தான் கொடுத்துருக்கேன். நல்ல நெய் சேர்த்து நல்ல சாஃப்ட் லேயராக நம்ம தோசை வார்த்து கொடுத்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க அப்படியே நம்ம பிச்சு போட்டோம்னா, தட்டில் போட்டோம்னா அப்படியே அவங்க எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. சீக்கிரமாக உங்களுக்கு டைஜஸ்ட்டும் ஆகிடும். ஸோ அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு
தக்காளி சாதம் தான் செய்ய போகிறேன். நான் வந்து தாளித்த தக்காளி சாதம் அந்த மாதிரி தான் செய்வேன். ஸோ அதை தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெயும் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்துக்க வேண்டாம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகா நறுக்கி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நான் சேர்க்க மாட்டேன். நான் வந்து இந்த பூண்டை மட்டும் நல்லா வந்து தட்டி சேர்த்துப்பேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்து செய்யலாம். ஆனால் நான் தாளித்து சாதத்துக்கு இஞ்சி பூண்டு சேர்க்க மாட்டேன். பூண்டை மட்டும் நல்லா தட்டி சேர்த்துப்பேன். பூண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆன பிறகும் ஒரு 1.5 வெங்காயத்தை நல்லா வந்து நறுக்கி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு ஏற்கனவே நான் என்னோடய சேனலில் ஒரு வீடியோ இருக்குது. அதோட லிங்க் வேணால் ஐ கார்டில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு தக்காளி தொக்கு. இதில் வந்து புதினா தலை சேர்த்துக்கோங்க. புதினா தலை இருந்தால் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி வந்து நீங்கள் கொத்தமல்லி தலையை கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆன அப்புறம் நம்ம வந்து 2 தக்காளியை வந்து நறுக்கி சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி இல்லை, ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பும் மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா வந்து கொதிச்சு உங்களுக்கு நல்லா அந்த நம்ம ஊற்றிருக்கிற ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நீங்கள் நல்லா தொக்காட்ட வேணும்னா தக்காளியை நறுக்கி சேர்க்காம நீங்கள் வந்து மிக்சியில் கூட அடித்து நல்லா பேஸ்ட் பண்ணி சேர்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்ல தக்காளி தொக்காட்ட கிடைக்கும். இது வந்து இந்த ஸ்டைல் வந்து சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கடைசியாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சிட்டு வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ சூப்பரான தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. கூடவே நான் சைட் டிஷ் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ பொரியல் வந்து வச்சுருந்தேன். இது ரெண்டுக்கும் நல்ல ஒரு காம்பினேஷன். இது கூட ஒரு ஆம்லேட் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அப்படி இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தக்காளி சாதத்துக்கும் ஒரு ஆம்லேட்டுக்கும் ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து மசாலா ஆம்லேட் செய்கிறதுக்கு ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்த மிளகுத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், நீங்கள் கரம் மசாலா அது கூட கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். மல்லித்தூளும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மசாலா ஆம்லேட் கிடைக்கும். நல்லா பீட் பண்ணிவிட்டு நல்லா சூடான இருக்கிற தவாவில் நம்ம எடுத்தோம்னா சூப்பரான டேஸ்டான மசாலா ஆம்லேட். இது வந்து நம்ம தக்காளி சாதமோ ரச சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொல்லவே வேண்டாம், ரச சாதத்துக்கூட ஆம்லேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரியானதான் எங்களுடைய ரொம்பவே சிம்பிளான லன்ச் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நான் ஸ்கூலில் கொண்டு போய் விட போகிறேன் நான் என் பொண்ணை. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பாய் சொல்லிவிட்டு ஸோ அவங்களோட ஒர்க்ஷீட்ஸ்லாம் வாங்கிட்டு வர போகிறாங்க. இந்த வீலாக் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.